சென்னையில் OLX ஆப் மூலம் கார்களை விற்பது போல விற்று கள்ளசாவி போட்டு கார்களை திருடி வந்த 8 பேர் கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து கைவரிசை காட்டி வந்த கும்பல் சிக்கியது எப்படி? வடசென்னை ராயபுரம் ஆதம் தெருவைச் சேர்ந்தவர் 30 வயதான கார்த்திக். கார் ஒன்றை வாங்க திட்டமிட்ட கார்த்திக் OLX ஆப் மூலம் உயர் ரக கார்களை பார்த்து வந்துள்ளார். அப்போது உயர் ரக கார் ஒன்று 8 லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு இருப்பதாக ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். செல்போன் மூலம் அந்த நபரை தொடர்பு கொண்ட கார்த்திக் அந்த காரை 8 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார். காருக்கு உண்டான ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட அந்த நபர் முறைப்படி ஒப்படைத்துள்ளார். சிறிது நாட்கள் அந்த காரை கார்த்திக் ஓட்டி வந்த நிலையில் திடீரென ஒரு நாள் கார் காணாமல் போய்விட்டது. அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் இது தொடர்பாக ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ராயபுரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. இந்த கார் திருட்டிற்கு பின்னால் காரை விற்றவர்களே ஈடுபட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு கும்பலாக இருந்து இந்த திருட்டில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் இவர்கள் காரை OLX மூலம் விற்பது போல் விளம்பரம் கொடுப்பார்கள். அதை நம்பி வரும் வாடிக்கையாளர்களிடம் டீசென்ட்டாக பேசி காரை விற்பனை செய்து விடுவார்கள். அதன் பிறகுதான் இவர்களின் ஆட்டமே தொடங்கும். அந்த காருக்கு 2 சாவிகள் செய்து வைத்திருக்கும் அவர்கள் ஒரு சாவியை மட்டுமே காரை வாங்குபவர்களுக்கு கொடுப்பார்கள். மேலும் அந்த காரின் GPS தடத்தையும் தங்கள் வசத்திலேயே வைத்திருப்பார்கள். கார் செல்லும் இடத்தை கண்காணித்து வரும் அவர்கள் கார் நிறுத்தும் இடத்தையும் நோட்டமிடுவார்கள். பின்னர் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து போலி சாவியை உபயோகப்படுத்தி காரை எடுத்துச் சென்று விடுவார்கள். இப்படியாக காரை விற்றும் திருடியும் பல லட்சங்களை சுருட்டி உள்ளது இந்த கும்பல். இந்த நூதன மோசடியில் 8 பேர் கொண்ட கும்பல் ஈடுபட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹரிஹர முகேஷ், உலகநாதன், சுரேஷ், டேவிட் பிரகாஷ், ராஜபாண்டி, பாலாஜி, பீட்டர் ரகுராஜ் மற்றும் ஜெயராம் என மொத்தம் 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 உயர் ரக கார்களையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உயரக கார்களை OLX-இல் விற்பது போல் விற்று லட்சங்களை சுருட்டி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்த கும்பல் சிக்கி இருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.